மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை. தனித்து நிற்கிறதா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுறதா ரொம்ப நல்லது. தனித்து நிற்கலாம். வேட்பாளர் எங்கே போய் தேர்வு செய்கிறது? ஒரு தொகுதியில் நிற்கிறோம்னா குறைஞ்சது இது 1 கோடி ரூபாயாவது வேணும். அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாவது வேணும். சுயேட்சையாக கூட நின்று போயிடலாம், பிரச்சனையே இல்லை. சும்மா கையில் ஒரு கொடிக்க போய் பதாகையை வச்சுட்டு கூட ஓட்டு கேட்கலாம். நல்ல வேட்பாளராக இருந்தாருன்னா போடுவாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. பேனர் தேவையில்லை, போஸ்டர் தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, மேடை தேவையில்லை. சாதாரண ஒரு பதாகையை வச்சு நல்ல வேட்பாளராக இருந்தால், நீதிமானாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால் ஒரு பதாகையை வச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, ஒரு சைக்கிளில் வச்சு கூட மைக்கு வச்சு பேசிட்டு போயிடலாம். அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஒரு கட்சி தலைமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஊழல்வாதிகள் தான். எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல்வாதி தான். அது எந்த மாற்றங்களும் மக்களுக்கு தெரியும். அதான் நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன். தேர்தலில் தொகுதி வாரியாக போட்டி போடணும்னா பணம் கொடுக்கணும் தலைமைக்கு. அப்போ தான் அவங்க தேர்வு செய்வாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த தேர்தலில் ரொம்ப கெடுபிடியாக இருக்குது. அதிகமாக யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பணம் தாங்க ஜெயிக்கணும். அடுத்த வேளையில் வரேன்.